ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு டமால் டிமெண்ட் மாறி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக மாறி இருக்காரு. விஜய் பார்வதி இது கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக வந்து அரோரா மாறி இருக்காங்க. நிறைய விஷயங்கள். அதே மாதிரி திவ்யா வந்துட்டு கமருதீனுக்கு சப்போர்ட்டாக பண்ணணும்னு வரும்போது அரோரா சொன்ன காரணத்தால் வந்து அப்படியே டபால்னு அது ஒரு சேஞ்சஸ்ஸு. அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விரிசல். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரீ டாஸ்க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் மூலமாக அரோரா வந்துட்டு உங்களுக்கே தெரியும், இப்போலாம் சில காலமாக வந்துட்டு அவங்க எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு விஜய் சேதுபதி எபிசோடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம போத்துன்னு சொல்லியிருப்பாங்க. வாரம் ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதை வீக்கில் சொல்லலாமா இல்லை வீக்கெண்டில் சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சு பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெடுவான் கேடு நினைப்பான்ற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவர் என்னென்னா அரோரா வச்சு விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுறதுக்கு கமருது ஒரு பிளானை போட்டார். ஆனால் கமருதீனுக்கே வந்து அரோரா ஒரு பிளானை போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப 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 நன்றி. சரி, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டாஸ்க்கு அப்புறமா யாரெல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்காங்க, இவங்களாவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து டப்புன்னு இருந்துச்சு. கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கமருதீன் எப்போல்லாம் விஜய் பார்வதிக்கிட்ட சண்டை போடுறாரோ அப்போல்லாம் திவ்யா வந்து கமருதீன்கிட்ட நல்லா பேசுவாங்க. கமருதீன் எப்போல்லாம் வந்து விஜய் பார்வதிக்கிட்ட நல்லா பேசுகிறாரோ அப்போல்லாம் திவ்யா வந்து கமருதீன்கிட்ட சண்டை போடுவாங்க. ரெண்டு ஒரே மாதிரி சொன்னேன். அதாவது கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட நல்லா பேசும்போது சண்டை போடுவாங்க திவ்யா. கமருதீன் விஜய் பார்வதிக்கிட்ட சண்டை போட்டார்னா நல்லா பேசுவாங்க திவ்யா கமருதீன்கிட்ட. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். சரி, இப்போ என்னென்னா நேற்று வந்துட்டு யாரெல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது திவ்யா எழுந்திரிச்சு கமருதீனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவங்க வந்துட்டு மனதார வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த ஒரு விஷயங்கள் அந்த ஹக் பண்ணுறதுல ரொம்ப ட்ரூவாக இருந்துச்சு அந்த ஃபீலிங்கு. அது வந்து எனக்கு கமருதீன்கிட்ட தெரிஞ்சதுன்னு சொன்னதுக்கப்புறமா அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு தான் யாரையும் நம்பக்கூடாதுன்னு. சரிங்களா, யாரையும் நம்பக்கூடாது. இவர் வந்து பர்சனலாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. சுபிக்ஷாவும் அரோராவும் இருக்கும்போது ஷேர் பண்ணியிருப்பார் போல இருக்குது. அதை எடுத்து இங்கே போடுறாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா, அதுக்கு முன்னாடி தான் வந்து விஜய் பார்வதி பர்சனலாக நம்ம கமருதீன்கிட்ட எடுத்து சொன்ன விஷயங்களை இவர் வந்து எடுத்து மேடையில் வச்சார். இப்போது இவர் வந்து பர்சனலாக சொன்ன விஷயத்தை அரோரா எடுத்து மேடையில் வைக்கிறாங்க. அதுதான் நான் சொன்னல, முதல்ல சொன்ன பழமொழி தான். நம்ம ஒருத்தங்களுக்கு கெடுதல் நினச்சோன்னா இன்னொருத்தங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கெடுதல். இப்போ இது வந்து பிக் பாஸ்க்கு மட்டும் கிடையாது, நமக்கும் சேர்த்து தான். ஸோ அங்கே வந்துட்டு அரோரா டப்புன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உண்மையிலே மாறி இருக்காங்க. ஒரு சில பேர் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க சார். அதாவது அமைதியாக இருக்கிறவங்க திரும்ப வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை பழைய மாதிரி கொண்டு வரதுக்கும் டேமேஜ் ஆன விஷயங்களை வந்துட்டு திருத்துறதுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க சார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்துட்டு இவங்களை வந்து ஹக் பண்ணது இவங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி தோணலை சார். ஏன்னா அவர் உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் கோவத்தோடு தான் இருக்கார். அதை வந்து எப்படின்னா, அவர் நல்ல வேலை ஃபைனல்ஸ் வரைக்கும் அந்த விஷயங்கள் போகாமல் இப்பயே முடிஞ்சுது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு சார் அப்படின்னு அங்கே வைக்கிறாங்க. இதில் கமருதீன் வந்து தவறாக பேசாமல் எனக்கு தெரியல. இப்போ விஜய் பார்வதி கூட கமருதீன் சண்டையில் இருக்கிறனால கமருதீன் பண்ண விஷயங்கள் எல்லாமே தவறு நம்ம சொல்லிட முடியாது. இவர் எப்படின்னா, இப்போ விஜய் பார்வதியை பற்றி கமருதீன் சொன்னது தப்புன்னு சொல்கிற மாதிரி கமருதீனை பற்றி நம்ம அரோரா சொன்னது தப்பு தான். சரிங்களா, அங்கே வந்து என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் நார்மலாக சொல்லியிருக்காரு. ஃபினாலே வரைக்கும் எப்படி போக முடியும், அது வரைக்கும் போயிருந்தால் அந்த பிரச்சனை தேவையில்லாமல் போயிட்டுருக்குமே, அதுக்கு முன்னாடியே முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதை வந்துட்டு டப்புன்னு என்ன பண்ணுறாங்க, நீ அங்கே யூஸ் பண்ணுற, நான் ஒரு ஸ்கோர் பண்ணுறேன் பாரு, நீ அதை வச்சு யூஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் பண்ணுறது அங்கே கிளாப் வருது. இப்போ எனக்கு வராதான்னு சொல்லிட்டு ஒரு பாலை போட்டாங்க, அவங்களுக்கு சிக்ஸர், பயங்கர கிளாப்ஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதையும் என்ன பண்ணாங்க சுபிக்ஷா, எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு சார். கமருதீன் வந்துட்டு நடிக்கிறாரோன்னு தோணுச்சு, ஸ்கோர் பண்ணுறதுக்காக திவ்யா கிட்ட பண்ணியிருப்பாரோன்னு தோணுச்சு. ஏன்னா என்கிட்டயும் அந்த வார்த்தையை சொன்னார், ஃபினாலே வரைக்கும் போகலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்வதியை பற்றி ஒரு விஷயத்த சொல்லி சுபிக்ஷா உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என்னென்னா பார்வதியை பற்றி என்ன சொன்னாங்க அதே சொல்ல மறந்துட்டு பாருங்கள். விக்கல்ஸ் கூட வந்து பார்வதி வந்து இப்போ வந்து நல்ல நட்பாக பழகிறாங்களாம். அது வந்து எதுக்காகனா விக்கல்ஸ் வந்து நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொன்னத காரணத்தினால விஜய் பார்வதி அவர்கிட்ட வந்து நல்லா பழகிறாங்க. இது விக்கல்ஸ் விக்ரமுக்கு அங்கே ஷாக்கிங் ஆகிப்போச்சு. என்ன சொல்ல வராங்க ஒன்றுமே புரியலையே. அந்த மாதிரி நானும் பேசுனதில்லை, அந்த பொண்ணு என்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் முன்னாடி வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்துட்டு வம்பு இழுப்பாங்க. அதை அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவே சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு தங்கை உனக்கு கிடச்சிருந்தா இன்னும் நல்லா டஃப்பாக இருந்திருக்கும். தங்கை
எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து சொல்லிட்டு போனாங்களாம் விக்கல் சேகர் சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வந்து இவங்க வந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, நல்லா பழகிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களாம் விஜய் பார்வதி. முதல் சொன்னது வந்து ஏதாவது யோசிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு விக்ரமாலே ஒத்துக்க முடியல. அவர் அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாரு. கமரு சொல்லாமல் சூப்பர்னு கை தட்டின ஒரு ஆள் இதுக்கு வந்து சூப்பர் சொல்லியிருக்கலாம். கரெக்டாக சொன்னோமா, விஜய் பார்வதி என்கிட்ட அப்படி தான் பழகுதுன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அவர்கிட்ட பழகினா தானே அவருக்கு தோணும். நடுவில் ஒரு கால் இப்படி வந்தால் எப்படி? சரி, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஷாக்காக இருக்கும். இந்த மாதிரி அரோரா வந்துட்டு இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வந்து அந்த மாதிரி பார்வதிக்கு நம்ம கலாய்க்கிறது தெரியும், ஆனால் பார்வதி இந்த மாதிரி வந்து எப்பயும் போல தானே பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கடைசியாக வந்து என்ன பண்ணுறாரு, இதை சொன்ன உடனே கமருதீன், அதுக்கு முன்னாடி கமருதீன் வெறும் விஜய் பார்வதி மட்டும் தான்றாரு. இப்போ விஜய் சேதுபதி கேட்குறாரு, வேறு யாராவது நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கா? இல்லை சார். இப்படி பார்க்குறாங்க, திவ்யா சிரிக்கிறாங்க, ஓகே. அரோரா சிரிக்கிறாங்க, ஓகே அப்படின்ட்டு சைலண்டாக இருக்கார். ஒன்றுமே இல்லை சார்னு அதை சொல்லி முடித்ததுக்கப்புறமா, சார் என்னப்பா சார், இன்னும் 2 பேர் சொல்ல வேண்டியது இருக்குது சார். ஒன்று அரோரா, ஒன்று சுபிக்ஷா. அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், இப்போ அதிகமாக போவோம், நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இங்கே வந்து எப்படின்னா, இவர் விஜய் பார்வதி கலாய்க்குன்னு நினச்சார். அதே பாயிண்ட்டை வச்சு அரோரா கமருதீன் கலாய்ச்சிட்டாங்க. போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் விஜய் சேதுபதிக்கு தெரியும், முதல் வந்துட்டு இவர் வந்து சொல்லலை, கமருதீன் கிட்ட நம்ம கேட்குறோம். இப்போ வந்து அவங்க சொன்ன உடனே சொன்னாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், இது வன்மத்தில் பேசுகிறது. உண்மையிலேயே உங்களுக்கு காரணம் இருந்திருந்தால் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா முன்னாடியே, அப்போயும் சொல்லலை. ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் வந்துட்டு நீங்கள் போதும்ப்பா, நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்டே பேசிக்கோங்கப்பா, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.